யாரும் இதுவரையிலும் செய்திடாத கொத்தவரைக்காய் வறுவலுங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கொத்தவரைக்காய் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. நடுசில் நல்ல மசாலாலாம் உரைக்கும். அப்போ தான் எல்லாத்தையும் கழுவி எடுத்தாச்சு, கட் பண்ணி எடுத்தாச்சு. இட்லி குக்கரில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கணும். ரொம்ப குழைய வேகக்கூடாது, கொஞ்சம் வெந்தால் போதும். 1 ஸ்பூன் வரமிளகாத்தூள், கரம் மசாலா 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன், அரிசி மாவு 3 ஸ்பூனுங்க. எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு லைட்டாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது, அதில் என்ன ஒட்டாது. அதில் இந்த மாதிரி பிசைஞ்சு நம்ம உதிரி உதிரியாக ஒன்று ஒன்றா எடுத்து போடணுங்க. குத்த அள்ளி போட்டோன்னா அப்படியே ஒன்றா சேர்ந்துடும். ஒன்று ஒன்றா அட்டு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுங்க. தயிர் சாதம், ரசத்துக்கு, மோர் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு காப்பி கூட வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ரொம்ப மொறுமொறுன்னு கிறிஸ்பியாட்டு டீ கூட பண்ணியாச்சுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.